கடந்த சில ஆண்டுகளாக சிறுபான்மையினர் கல்வி உதவித்தொகைக்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் செலவினங்கள் கடுமையாக குறைந்து வருவது குறித்து திமுக எந்த கவலையும் இல்லாமல் உள்ளது என்று தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பிரச்சினைக்கு முழுமையாக தீர்வு காணப்படும் எனவும் பாளையங்கோட்டை தாவேக வேட்பாளர் மரியஜான் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாளையங்கோட்டை தொகுதி வேட்பாளர் மரியஜான் நெல்லை என்ஜிஓ காலனி, துதியின் கோட்டை மற்றும் புது பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த சில ஆண்டுகளில் சிறுபான்மையினருக்கான கல்வி உதவித்தொகை நிதி ஒதுக்கீடு மற்றும் அதன் நடைமுறை செலவினங்கள் கணிசமாக குறைந்து வருவதாக கூறினார். மேலும் ஆண்டு வருமானம் 1 லட்சம் வரை உள்ள மாணவர்களின் தகவல்களை சில கல்வி நிறுவனங்கள் முறையாக பதிவேற்றாததால் தகுதியான பல மாணவர்கள் உதவித்தொகையை பெற முடியாமல் தவித்து வருகிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த நிர்வாக குறைபாடுகள் காரணமாக பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்த சிறுபான்மையின மாணவர்கள் உயர்கல்வியின் போது கடும் நிதி சுமையை எதிர்கொள்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். இந்த பிரச்சினைகளில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டிய திராவிட முன்னேற்றக் கழகம் அரசு அலட்சியமாக செயல்பட்டு வருவதாகவும் கும்பகரண தூக்கம் போல் அமைதியாக இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார்.